Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மணி இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2006க்கான டிஜிஏ டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அரசு தேர்வுத்துறை வெளியிட்டு 4 பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டினும் கரெக்டாக எல்லோரும் படிச்சிங்க. நீங்கள் எத்தனை கொஸ்டின் படிச்சிருந்தாலும் இந்த 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் அவ்வளோ முக்கியம். ஏன்னு சொன்னீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றது அதுக்கான பேட்டர்ன். ஸோ அப்போ இந்த 4மே வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த 4 பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் எல்லாமே ஆன்சர் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் 1 மார்க் எல்லாமே மார்க். ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து அடோவா, செகண்ட் ஒன்று ஐக்கிய சபையின் பட்டய சாதம் கையெழுத்தினால் ஜூலை 26, 1945, தேர்ட் ஒன் சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதுக்கு ஃபோர்த் ஒனுக்கு வந்து பார்த்தா முண்டா கிளர்ச்சி, தட் மீன்ஸ் முண்டா ரிபல்லியன். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தா கூற்று காரணம் வந்து ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒன் பொருந்தாத தெரிவு வந்து வேமநாடு, தட் மீன்ஸ் வந்து வேமநாடு லேக். நெக்ஸ்ட் பொன் புரட்சி எந்த வேளாண் பொருள் உற்பத்தி தொடர்பு வந்து தேன், ஆப்ஷன் சி. அடுத்த பார்த்தீங்கன்னா தேசிய காட்டாற்றல் நிறுவனம் அமைந்துள்ளது சென்னை, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நைன்த் ஒனுக்கு வந்து பின்னணி பருவக்காடு எந்த கடலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறதுனா வங்கக்கடல், தட் மீன்ஸ் பே ஆஃப் பெங்கால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரிட அவசர கால தொலைபேசி வந்து 1000 புக் இன்சைட் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒனுக்கு ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் வந்து 12th ஒனுக்கு புதிதாக சுதந்திர பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்துள்ள சர் சிரில் ராட்க்ளிஃப், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஒனுக்கு வந்து மூலதன சந்தை, தட் மீன்ஸ் கேபிட்டல் மார்க்கெட். 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி. ஸோ ஓவராலாக 14 1 மார்க், 2 1 மார்க் கிரியேட்டிவ் கூட. 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ரஷ்ய புரட்சி உலகளாவிய தாக்கத்தை கூடிய நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேர்ல் ஆர்பின்ஸ்டன் முத்துத்துறை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுவாமி விவேகானந்தன் செயல்பாட்டால் சேர்ந்த தாக்கம் என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரி ரொம்ப முக்கியமான புக் இன்சைட் கொஸ்டின் கேட்டால் பருவமழை வெடிப்பு, தட் மீன்ஸ் பஸ்ட் ஆஃப் மான்சூன். கலப்பு வேளாண்மை, தட் மீன்ஸ் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். தகவல் தொடர்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கடல் பாதுகாப்பு மேலாண்மை. இந்திய குடியரசில் எவ்வாறு யாரால் தேர்ந்தது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிரிக்ஸு, ஜிடிபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ், மோஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின். நமது இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் யாவை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கிரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பில்லப்ஸ் வந்து ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லத்தீன் அமெரிக்கா ப்ரொடெஸ்ட் ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த ட்ரீஸ் ஆஃப் அல்பைன் ஃபாரஸ்ட் ஆர் கால்டு இந்த கோனிஃபரஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. இந்தியா கண்டக்டட் த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அண்ட் பொக்ரான் டெஸ்ட் இன் ராஜஸ்தான். டேஷ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் த யூஎஸ் இன்ட்ரடியூஸ் இந்த இப்போ தான் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் புக் இன்சைட்லாம் கேட்டிருக்கேன். வேலு நாச்சியார், முதல் உலகப் போர் முக்கிய காரணம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஸ்டிங்ஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பு மற்றும் செயல்பாடு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பெரும்புரட்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சமணிகள், நகரமயமல், தட் மீன்ஸ் அர்பனைசேஷன். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் 4 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுன்னு சொல்லும் போது கவர்னரும் சிஎம் படிச்சு, சென்ட்ரல் சொல்லும் போது பிரைம் மினிஸ்டரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரசிடன்ட். இந்த 4 படிச்சு கட்டாய ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். அதுக்கப்புறம் அண்டை நாடுகள் நட்புறவு. நெக்ஸ்ட் உலகமயமாக்கத்தின் சவால்கள், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன். இந்தியன் வேளாண் கொள்கைன்னு சில முக்கிய நோக்கம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் 1920 நிறையா இருக்குது. 1920 சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இருக்குது. 19 சௌரி சௌரா. 97 பார்த்தீங்கன்னா 1927 வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்த சைமன் கமிஷன். 1930 ஃபஸ்ட் ரவுண்டு, 31 செகண்ட் ரவுண்டு, 32 வந்து தேர்ட் ரவுண்ட் டேபிள். அதே 1930 வந்து சால்சா தேர்தல் கம்பெனி. 1935 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அரசட்டம். 39 வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார். இது மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் கேட்டால் இந்தியா மேப் கேட்டால் நம்ம வந்து இந்த மேப் பிளேஸ்க்குள்ளே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம், அதை கோத்ரூ பண்ணிக்கேன். அடுத்து வந்து 8 மார்க் கொஸ்டினில் 2மே புக் இன்சைட் கொஸ்டின். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓசிமன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் காந்தியடிகள் நடத்திய தொடக்க சத்தியம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கேன், இந்திய வரைபடத்தில் இந்த பிளேசஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி அப்லோட் பண்ண கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இது ஒரு கொஸ்டின் பேப்பர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர். இதுவுமே நம்ம இதில் வந்து பார்த்து கிரியேட்டிவாக கொடுத்துருவோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து உலகத்தின் எந்த போய் டாலர் அரசியலாக விடும் இல்லை, ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்கா. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி செப்டம்பர் 1941. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர், தட் மீன்ஸ் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கார நாடு பிடிக்க ஆசை எதிர்த்து நின்ற முதல் பாலைகர்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர். ஃபோர்த் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமரி ஒத்துழைமைக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னா கல்கத்தா, தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன்றுக்கு பன்னாட்டு சங்க உருவாக்க முன்முயற்சி எடுத்தவர் வந்து உட்ரோ வில்சன், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆந்திராசைட் நிலக்கரியில் 80-95% வந்து கார்பன் அளவை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் மிக உயரமான சிறந்த தொட்டபெட்டா, ரொம்ப முக்கியமானது. ஹையஸ்ட் பீக் தமிழ்நாடு தொட்டபெட்டா. தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் சிறியதான், பெரிய வந்து பார்த்தா 3, சிறுசு வந்து பார்த்தா 15 துறைமுகங்கள்னா பழைய வண்டல் படிகளாக உருவாக்க சம்பந்த பார்த்தா பாங்கர், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் கம்பு இருந்த டேஸ் உரிமை கொண்டனா ஆப்பிரிக்கா. 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 360 அவசர நிலை பற்றி நிதி நெருக்கடி கான்செப்ட். நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 13th
13th ஒன் பாருங்கள். 13th ஒன்றுக்கு இந்தியாவில் தோன்றியதாக உணவு தானிய உற்பத்தி தண்ணீர் பெற வழிவகுத்துன்னா பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 14th ஒன்று வந்து தோல் தொழிற்சாலை இல்லாதது வந்து தருமபுரி. இதில் கொடுத்துருக்க எல்லா ஒன் மாதிரி ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின். 2 மார்க் வீட்டில் ஜெர்மனி மக்களின் ஆதரவார் பெற்றார். முசோலினி. ராமலிங்க சமஸ்கிருதம் கொடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லக்னோ பேக்ட். ட்ரென்ச் வார்பேர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பேரிட அபாய நேர்வு. பன்னாட்டு வணிகம். கோயம்புத்தூர் என் தமிழ்நாடு. மான்செஸ்டர்னா பருத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கிற விதம் மான்செஸ்டர். இந்த மான்செஸ்டர் வந்து இங்கிலாந்தில் உள்ள ஒரு முக்கிய பகுதி தான். ஸோ கோயம்புத்தூரும் அது ஒட்டிய பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி ஆலை அதிகமான, அதனால தான் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை என்று சொல்கிறான். இயற்கை எரிவாயு. வெப்ப குறைவு விகிதம். இந்தியாவின் செம்மொழிகள். பிரிக்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருப்பாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகித வரி விதிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டில் டேனிபர்க் வந்து ரஷ்யா. பார்த்தீங்கன்னா டேனின்பர்க் வந்து ரஷ்யா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாத்தூர் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த தென்பெண்ணை ரிவர். டேஸ் இஸ் தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் நீலகிரி தார். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்றதுன்னா இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்லிமெண்ட்ரி. இந்த இயர் 2013 நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்னா. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பண்ணி செகண்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சரி ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. வெள்ளூர் ரிவால்ட்டு இல்லை கிரேட் ரிவால்ட் ரெண்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் டிஸ்டிங்விஷ்மெண்ட் சட்டமறுப்பு இயக்கம். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று. அதுக்கப்புறம் சாலைகள். இந்திய அரசின் சிறப்பு கூறுகள். பிரதம அமைச்சர் போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் பார்த்தோம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் MNC. அதுக்கப்புறம் டைம்லைன் வந்து 1910 to 1910 நிறைய ஈவெண்ட் எழுதலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கான்செப்ட், சௌரி சௌரியா இருக்குது, சைமன் கமிஷனு நிறைய எழுதலாம். இந்த டைம் என்ன கேட்டால் வேர்ல்டு மேப் ஒரு கொஸ்டினில் இந்திய மேப் கேட்டால் இன்னொன்று வேர்ல்டு மேப்பில் 8 மார்க்கில் ஒரு ரெண்டுமே புக்கிங்ஸ் இருக்குது. தீபகற்ப பீரபம். தட் மீன்ஸ் வந்து பெனின்சுலா பிளாட்டியும் அதே மாதிரி 1850 பெருங்கலங்க தோல்வி எடுத்துருக்காங்க. இதுவும் புக் ரெண்டுமே புக்கிங்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டைமில் அதுக்கப்புறம் மேப் வந்து இந்திய மேப் தமிழ்நாடு மேப் ஈஸியாக கொடுத்தது. இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் பேப்பர். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் அது செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா கோத்துரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சாம்பர்லின். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. விச் பிரைம் மினிஸ்டர் பிரிட்டன் சைன் இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மியூனிச் பார்த்தா பேக்ட் வித் ஜெர்மனி. அதுக்கு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ட்ரென்ச் வார்பர். விதவை மறுமணி சட்டத்தை ஏற்படுத்தின மகாதே ரானடே. அதுக்கப்புறம் எந்த ஆண்டு வார்ஷா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டதுன்னா 1991. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த இயரில் நல்லா கோத்ரூ பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தா 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. பார்த்தீங்கன்னா மிட்வே போர். ஆறுகளை மூலம் உருவாகமன் வந்து வண்டல்மன். பழவேற்காடு ஏற்பது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பின்னடைய பருவக்காட்டு வந்து வங்கக்கடையிலிருந்து ஈரப்பத்தி எடுத்துக்கொள்கிறது. இந்திய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது புக்கிங்ஸ் இருக்கு. 1872 தான் மேற்கொள்ளப்பட்டது. பருவக்காற்று காடுக்கு வந்து இலையுதிர் காடு. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட். 11th எந்த இரு நாடுகளுக்கு பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்தான இந்தியா மற்றும் சீனா. மாநில அமைச்சரின் தலைவர் வந்து முதலமைச்சர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் செட்டட் பை த சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் காட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா. 11th கொஸ்டின் தமிழ்நாடு. இந்தியாவில் உலகளாவிய பொது வழங்கல் முறை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு. 2 மார்க் பேர்ல் அர்பன் ஸ்டண்ட்டு. திருநெல்வேலி எழுச்சி. டாலர் ஏகாதிபதி. இதில் ரிப்பீட் ஆகிடுச்சு பாருங்கள். அதான் சொல்ல பெரியார் ஃபெமினிஸ்ட்டு. பிரம்ம சமாஜ். கரிசல்மணி 2 பண்புகள். அதுக்கப்புறம் கடற்கரை சம்மொழி. தமிழ்நாட்டில் வேளாண் பருவகாலங்கள். பெஸ்ட் ஆஃப் மான்சூன். மாங்கனீஸ். யூசஸ் ஆஃப் மாங்கனீஸ். குடியரசுத் தலைவர் பார்த்து தேர்ந்தெடுப்படுகிறார். அண்டை நாடுகளின் பெயர்கள். உலகளாகிய உலகமயமாக்கலின் நேர்மையான தகவல் 2 எழுதுக. சென்னை ஏசியாவின் டெட்ரா. இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். புக் இன்சைட் கொஸ்டின். தொழிலங்கள் அதிகமாக இருக்க கான்செப்ட் எழுதக்கூடியதான். ஒய் இஸ் சென்னை இஸ் கால்ட் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸ் மார்க் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேட்டர் இன் இந்தியா வாஸ் முத்துலட்சுமி அம்மையார். டேஸ் இஸ் த ஹையஸ்ட் பீன் சவுத். ஹையஸ்ட் பீன் சவுத்னா பார்த்தீங்கன்னா சோலைக்காடு. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்று. அப்புறம் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் அந்த செகண்ட் ஸ்டேட் பாலிசி வந்து எஸ்டோப்போ. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இஸ் த பிரைமரி செக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 5 மார்க் கொஸ்டினில் லீக் ஆஃப் நேஷன் கேட்டிருக்கோம். ஒரு கொஸ்டினில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இன்னொன்று லீக் ஆஃப் நேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினைக்கு பின்னால் இருந்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரீசன் பிகின்ஸ் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. டிஸ்டிங்ஸ் பிட்வீன். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இமயமலை உட்பிரிவுகள் மற்றும் அதன் முக்கியத்துவம். அர்பனைசேஷன். பருத்தி நெசவாளிகள் பரவல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரும்புரட்சிக்கான காரணம். வெளியுறவு கொள்கை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கருப்பு பணம் பிளாக் மணி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமில் 1920 1940 1920 நிறைய ஈவெண்ட் இருக்குது. நிறைய சொல்லிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கறது வேர்ல்டு மேப் கேட்டிருக்காங்க. 8 மார்க்கில் ரெண்டுமே ஈஸி தான். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரும் வீரபாண்டிய கண்ட்ரி ரெண்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் மேப் பாருங்கள். ரொம்ப முக்கியமான பிளேஸ் கூட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். மேப் நம்ம செப்பரேட்டாக நம்ம வீடியோவில் மார்க் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இது தேர்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். அடுத்து 4th சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். செகண்ட் ஒன்றுக்கு வந்து போப்
தேர்ட் ஒனுக்கு வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்ட 1976. ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தா முண்டா கழிச்சு இது இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுங்க. இந்தியா காலனி டேஸ் ஆக பேர்னா அயனி மண்டல பருவக்காற்று காலனி. அதுக்கப்புறம் தான் வரும் பற்றி டேஸ் என்பது ஒரு வாணிப பேர் பருத்தி. இந்தியன் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்டமான மகாராஷ்டிரா. த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இஸ் கமிஷன் மகாராஷ்டிரா. அடுத்து மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்களை பற்றி அறிவிப்பு மக்கள் தட்மீன்ஸ் வந்து டெமோகிராஃபி. தமிழ்நாட்டின் மக்கள் இரண்டாவது முக்கிய உணவு தான் சிறுதானிய தட்மீன்ஸ் மில்லட். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் வந்து தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இந்த ஒபேக் வந்து எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு தட்மீன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். 11th ஒனுக்கு மதிப்பு கூட்டு முறைகள். நெக்ஸ்ட் இந்தியாவின் எப்போது டங்கல் திட்டம் வந்து 1994. இது கிரியேட்டிவ் கொஸ்டின். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீனா ஜப்பான் போரின் முக்கியத்துவம். அதுக்கப்புறம் வந்து பொருளாதார பெருமதி இந்தியாவின் வேளாண் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி பாளையக்காரரின் கடவுள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், இந்திய விடுதலை போராட்ட அன்னி பெசன்ட் பங்களிப்பு, தக்கான பெருமை தட்மீன்ஸ் வந்து டெக்கான் பிளாட்டியூ, 4 பருவ காலங்கள், வேளாண் முறைகள், தமிழ்நாடு முக்கிய தீவு கூட்டங்கள், தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு திட்டங்கள், நெக்ஸ்ட் பல்நோக்கு திட்டங்கள், தமிழ்நாடு முக்கிய பலன் தட்மீன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், உயர்நீதிமன்ற தணிக்கை உரிமை, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அனிசேரா தட்மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அலிமெண்ட் மூவ்மெண்ட், எஃப்ஏவின் படி உணவு பாதுகாப்பு முறை, ஸ்டார்ட் அப் இந்தியா புக் இன் சைட்லன்னு கேட்ட ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸு கட்டபொம்மன் வாஸ் ஆங்கர் வந்து கைத்தாறு டேன்ஸ் வந்து காந்திஜி ரிகார்டர் கோபாலகிருஷ்ணன் கோகுலே இஸ் பொலிட்டிக்கல் குரு. அதே மாதிரி வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் வந்து நீலகிரித்தார். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, செகண்டரி செக்டார் ஜஸ்டிஸ் செக்டார். அதுக்கு ஃபைமர் பார்த்தீங்களா வெர்சைல் கேட்டிருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கு. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பெண்கள் முன்னேற்று 19th நூற்றாண்டு சீர்திருத்தி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பெனின்சுலா ரிவர், இந்தியா பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாயில், பல்வேறு போக்குவரத்து முறைகள், பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் அதிகாரங்கள், அரசியலமைப்பு சிறப்பு கூறுகள், நாட்டு வருமத்தை கணக்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள், வரி தட் மீன்ஸ் வந்து வாட் இஸ் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் வேரியஸ் டைப்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம்லைன் 1910 19 நிறைய ஈவெண்ட் எழுதலாம். வேர்ல்டு மேப்பு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 8 மார்க்கில் பார்த்தீங்கன்னா காந்தி இயக்கத்தின் சிறந்த உதாரணம் சட்டம் மறுப்பிக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீதி கட்சி இது வரைக்கும் நீதி கட்சி கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கட்டாயம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேப் வந்து எல்லாம் ஈஸி. ஒரு எக்ஸாம்பிள் மேற்கு தொடர்ச்சி மலை, தக்கான பீடபூமி, பன்னாட்டு உயிர்கோள பெட்டகம், அதுக்கப்புறம் பண்ணா உயிர்கோள பெட்டகம், கங்கை ஆறு, கரிசல் மண் பகுதி, மேட்டூர் அணை, பன்னாட்டு விமான நிலையம் ஏதேனும் ஒன்று, பெட்ரோலியம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேப்பில் என்ன கேட்டால் காவேரி ஆறு, நீலகிரி, கொடிக்கரை வனவிலங்கு சரணாலயம், அது பழவேற்காடு ஏரி, விமான நிலையம் ஏதேனும் ஒன்று, கரும்பு விளையும் பகுதி, நிலக்கரி கிடைக்கும் ஏதேனும். ஸோ ஓவராலாக இதில் அந்த 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் படித்தாலும் இந்த 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 8 மார்க், அதே மாதிரி மேப் இது எல்லாமே படிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கு வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம், ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the 10th standard SS public examination. All the best. Okay, thank you. Bye.